என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் பலிபீடத்திலே நம்மை ஆண்டவரே இதோ அடியேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பது எத்தனை பெரிய பாக்கியம். அப்படி ஆண்டவர் சமூகத்தில் அந்த பலிபீடத்தில் ஜீவ பலியாக யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் இதோ அடியேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பதை, ஈசாக்கா இருந்தாலும் சரி, பலிபீடத்திலே அவர் கேட்பதை கொடுப்பார்கள். இரண்டாவது, அப்படி பலிபீடம் கட்டுகிறவர்கள் இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வழிநடத்தலுக்கு தங்களை விட்டு கொடுப்பார்கள். மூன்றாவது, இந்த நாளிலே மறுபடியுமாக ரோமர் 12:1 நான் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இங்கே வாசிக்கிறோம், பலிபீடத்திலே ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தல். அப்போ ஒப்பு கொடுக்கும்போது நான் என் மேலே எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னா, இதோ அடியேன், உங்கள் வேலைக்காரன், உங்கள் ஊழியக்காரன், உங்கள் மகன், நான் உங்களுக்கு சொந்தம், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அதுதான் அந்த பலிபீடத்தில் நம்மை கிடத்துவதற்கு சமம். அப்படி சொன்னால் அவர் இருதயம் குளிரும், அவரை மகிழச் செய்யலாம். இன்றைக்கும் இதை கேட்டுட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஜபத்தை டெய்லி செய்யுங்க. இதோ அடியேன், இதோ அடியேன், என்னை விட்டு கொடுக்குறேன், இதோ அடியேன், ஆண்டவரே நான் நீங்கள் கேட்கிறத கொடுக்குறேன் சொல்லி பாருங்களேன், கர்த்தர் மகிழ்வார். பாருங்கள், இன்றைக்கி இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பார்க்கும்படி, மோசே பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இதோ அடியேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை எல்லாம் இப்பொழுது மேய்த்து கொண்டிருக்கிற மோசே, ஏன்னா அங்கே பார்வோனுக்கு பயந்து வந்த இந்த ஓடி வந்த இந்த மோசே இப்பொழுது பாருங்கள், இந்த 3ஆம் அதிகாரத்தில் முட்செடியின் அந்த தரிசனத்தை கண்டான். முட்செடி பற்றி எரிகிறது, ஆனால் அது தீந்து போகவில்லை, அது வெந்து போகாமல் இருக்கிறது. அப்போ தான் அந்த அற்புத காட்சியை பார்ப்பதற்கு நான் கிட்ட போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிட்ட வரும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, மோசே மோசே அப்படின்னு சொல்லி அழைத்த பொழுது மோசே பாருங்களேன், இதோ அடியேன் என்று சொல்லி அங்கே தன்னை அர்ப்பணிக்கிறார். பிரியமானவர்களே, மோசே அதிகமாய் தேவ சமூகத்திலே அவரோடு கிட்டி சேர்ந்த, நெருங்கி இருந்த ஒரு சிநேகிதன், ஒரு நல்ல ஒரு உறவு அந்த மோசேக்கு இருந்தது. இந்த மோசேக்கு பாருங்க, ஆண்டவருடைய அந்த வார்த்தை கிடைச்ச உடனே இதோ அடியேன். எதுக்காக அழைத்தார்? ஒரு அழைப்பை அங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், ஏறக்குறைய 20 லட்சம் பேர் இருக்கலாம். அவர்களை அழைத்து வருவதற்கு நீதான் எனக்கு வேணும், அழைப்புக்கு செவி கொடுங்கள், இதோ அடியேன் என்று அழைப்புக்கு செவி கொடுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் தெரியுமா? 140 கோடியை தாண்டிவிட்ட இந்திய தேசத்தில் தேவன் உங்களையும் என்னையும் எதற்காக வைத்திருக்கிறார்? ஆண்டவர் என்னைய அந்த எகிப்திலிருந்து மீட்டு கொண்டாந்து, பரவாயில்ல, எனக்கு ஒரு மாமனை கொடுத்து, எனக்கு ஒரு ஆடுகளை கொடுத்து, ஒரு மேய்ப்பர் தொழிலை கொடுத்து, ஐ எம் சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் ஒருவேளை இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கிறேன், நான் செட்டில் ஆகிட்டேன், எத்தனையோ பேர் என் கூட வந்தவங்களாம் கஷ்டப்படுறாங்க, எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, எனக்கு இப்படி ஒரு வேலையில் செட்டில் ஆகிட்டேன், நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறேன், ஓஹோன்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் சிக்கிக்கிட்டு இருக்கலாம், எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை அந்த ஆட்டை கொடுத்து கொஞ்ச காலம் ஆண்டவர் அப்படியே ஒரு இடத்துல உங்களை மூடி வச்சிருக்கிறாருன்னா, அங்கே செட்டில் ஆவதற்கல்ல, உங்கள் மூலமாய் கர்த்தர் எதையோ ஒன்று செய்ய வைப்பதற்காக தான் கர்த்தர் காத்திருக்கிறார். அழைப்புக்கு செவி கொடுங்கள். ஒருவேளை தேவன் உங்களுக்கு நிறையா தாளந்தை கொடுத்து அந்த தாளந்துகளெல்லாம் புதைச்சி வச்சுட்டு நீங்கள் செட்டில் ஆகிருக்கலாம். போதும், எனக்கு இந்த வருமானம் போதும், இதை வச்சு என் குடும்பத்தை நடத்தி அப்படியே போயிடுறேன். தேவன் ஒருவேளை யாரெல்லாம் இதோ அடியேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்புக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர்களை கொண்டு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், எனக்கு ஒன்றுமே இல்லை,
திக்குவாய், மந்தனாவு, நான் வாக்கு வல்லவன் அல்ல, எல்லா டயலாக்கும் சொல்லலாம். நான்லாம் எனக்கு வயசாகிடுச்சு, எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அடுப்படி தான் என்னுடைய வாழ்க்கை, இதெல்லாம் நீங்கள் டயலாக் அடிக்கலாம். ஆண்டவர் கேட்குறாரு, எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்க மாட்டார். எவ்வளோ சொத்து சேர்த்தீங்கன்னு கேட்க மாட்டார். இந்த உலகத்தில் நீ எவ்வளோ ஆடம்பரமாக வாழ்ந்த, எவ்வளோ நான் உனக்கு கொடுத்த காலத்தில் நீ எப்படியெல்லாம் சுகபோகமாக வாழ்ந்த அப்படின்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். தேவன் கேட்பது என்ன தெரியுமா? இந்த நான் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திற்காக எனக்கு நீ என்ன செய்தாய், எனக்கு நீ என்ன செய்தாய். பாருங்க, பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்களை கொடுத்தார். எதுக்காக தெரியுமா? இன்னும் மீன் பிடிக்கிற பிஸ்னஸை பயங்கரமாக்குப்பா, இன்னும் நீ பயங்கர ஓஹோன்னு வரணும் பேதுரு. இப்போ 2 படகு, நாளைக்கு 4 படகு, அடுத்த நாள் 16 படகு சொல்லலை. அந்த 2 படகுகள் முழுவதும் மீன் பிடிப்பதற்கு ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவன் ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அதை விட்டுட்டு என் பின்னால் வர முடியுமா? நீ அதை விட்டுட்டு நான் சொல்றதை நீ செய்ய முடியுமா? அந்த படகும் வலையும் மீனும் உங்களை அடுத்த லெவல் பிஸ்னஸ்க்கு கொண்டு போறதுக்கு அல்ல, அதை வைத்து அந்த சூழ்நிலையிலே தேவனுடைய அழைப்புக்கு செவி கொடுக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பிஸ்னஸில் ஓஹோன்னு கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. எதுக்கு தெரியுமா? அவருக்கு நீங்கள் வேணும், அவர் யாருன்னு காட்டுறதுக்கு தான் பிஸ்னஸை கொடுத்தாரு. இன்றைக்கி நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பரவாயில்ல, எனக்கு பிஸ்னஸை செட்டில் ஆகிட்டேன், நான் மாதம் ஏதாவது காணிக்க கொடுத்துனா அவரை சந்தோஷப்படுத்திடலாம். ரொம்ப சந்தோஷம். அவருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குதானே, அந்த அழைப்புக்கு என்னைக்கு செவி கொடுக்க போகிறீங்க? பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலை ஒருவேளை மோசேக்கு அது கஷ்டமான சூழ்நிலை, எளிதான காரியம் அல்ல. ஆனால் உங்களை கொண்டு கடினமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கொண்டு. அதுக்கு தேவை என்ன தெரியுமா? அர்ப்பணம் இருந்தால் செய்ய முடியும். அதனால தான் மோசே குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:25-26 இதை தான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம். எபிரேயர் 11:25-26 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. அழைப்புக்கு செவி கொடுங்கள். அநித்தியமான பாவ சந்தோஷங்கள், அநித்தியமான உலக பொருட்கள், அநித்தியமான காரியங்கள், அநித்தியமான வேலை, எதை வேணாலும் தேவனுக்கு விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? எப்படி இதை நடத்துவார்? அழைத்தது அவர் தானே. அவர் அழைக்கிறார் என்றால் செவி கொடுப்பது நம்முடைய வேலை, நடத்துவது அவருடைய வேலை. கையில் ஒன்றும் இல்லை, வெறும் கோல் தான். செங்கடல் பிளந்ததே, தண்ணீர் ரத்தமாக மாறிச்சே, எவ்வளவு அற்புதங்கள். தேவன் இன்னைக்கு உங்களை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். செவி கொடுத்து பாருங்கள். அழைப்புக்கு செவி கொடுங்கள். அதற்கு அர்ப்பணம் தேவை. எதை வேணாலும் பலிபீடத்தில் வைக்க ஆயத்தமாக இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்னப்பா செய்யணும்? நான் செவி கொடுக்குறேன். எங்கே அழைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் போகிறேன். கர்த்தர் நடத்துவார். ஜெபம் இல்லாமா? நல்ல தகப்பனே, ஒருவேளை இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நிறைய பேர் அழைப்பு பெற்றும் அதை நிராகரித்து கொண்டு சாக்கு போக்கு சொல்லி கொண்டு ஒருவேளை ஒளிந்து ஓடிக்கொண்டிருந்தால் இன்றைக்கு நீர் முகமுகமாய் பேசுகிறீர். இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் தலையிடும். தேவன் அவர்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்தும். தைரியமாய் துணிந்து அழைப்புக்கு செவி கொடுக்க இதோ அடியேன் என்று அர்ப்பணிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போகிறீங்க, அதற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.